அமெரிக்காவில் பிறப்புசார் குடியுரிமையை ரத்து செய்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவுக்கு சியாட்டில் நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. இந்நிலையில் தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலேயே பிறப்புசார் குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்து நிர்வாக உத்தரவு பிறப்பித்தார். இதனால் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் உட்பட அங்குள்ள லட்சக்கணக்கானோர் அதிர்ச்சியடைந்த நிலையில் ட்ரம்பின் உத்தரவை எதிர்த்து 22 மாகாணங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இது தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்து வாஷிங்டனில் உள்ள சியாட்டில் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பு அடிப்படையிலான குடியுரிமை நீக்க உத்தரவுக்கு தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அதிபர் ட்ரம்பின் உத்தரவு அமெரிக்காவின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தின் தற்காலிக தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என ட்ரம்ப் கூறியிருக்கிறார். பிறப்புசார் குடியுரிமை நீக்கச் சட்டத்தை வரும் பிப்ரவரி மாதத்தின் மத்தியில் நடைமுறைப்படுத்த அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ள நிலையில் அமெரிக்க நீதிமன்றத்தின் இடைக்கால தடையால் புலம்பெயர் வெளிநாட்டினர் தற்காலிக நிம்மதி அடைந்துள்ளனர். ட்ரம்பின் உத்தரவை எதிர்த்து பல்வேறு மாகாணங்களில் தொடரப்பட்ட வழக்குகளும் அடுத்தடுத்து விசாரணைக்கு வரவுள்ளதால் மேலும் பல நீதிமன்றங்கள் இதற்கு தடை விதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.